நான் ஒரு விவசாய சந்திப்புக்கு போன நண்பா. அங்கே ஒரு மூத்த விவசாயி ஒரு ரகசிய டிப்ஸ் சொன்னார், அதுவும் நெல்லுக்கு. அதை கேட்டு நானே ஆச்சரியப்பட்டேன். இந்த டிப்ஸு நம்ம நெல் விளைச்சலை 20% இல்லை 2 மடங்கு கூட்டும். இந்த ரகசியத்தை வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன், மிஸ் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நெல்லுக்கு மருந்து அடிக்கிறது, அதான் மருந்து அடிக்கிறது என்னென்ன போடுறீங்க? அதே பிரண்டை எருக்கலை, கச்சை கொமட்டி, சோத்து கத்தாழை இதெல்லாம் தட்டி அப்படியே ஒரு குடத்துல 10 லிட்டர் தண்ணியை ஊற்றி அப்படியே மூடி ஒரு வாரத்துக்கு வச்சிட்டோம்னா ஒரு வாரம் போதுங்களா? ஒரு வாரம் அது மூடி வச்சு ஆனா நாள் கடக்க உங்களுக்கு இன்னும் நல்ல இது கிடைக்கும். நாலு அதோட வேப்பம் முன்னாக்கு எல்லாம் ஒன்னா கலந்து பண்ணி வச்சிட்டோம்னா அப்படியே ஒரு வாரம் வச்சிட்டோம்னா வேகம் அதாகி ஆயிரும். அதுல 100 மில்லி 100 ml போதுங்களா? 10 லிட்டர் தண்ணி சொல்றீங்களா? அதே மருந்த காட்டுல நம்ம இதுல வாங்குற மருந்த காட்டுல அவ்வளவு வேகம் பவரா இருக்குல்ல இதுல. அதான் நம்மளே இப்படி பார்த்தோம்னா மயக்கம் வந்துடும். ரிசல்ட் நல்லா இருக்குங்க. அதுவே இப்ப அடிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கெல்லாம். எந்த இதுவுமே விழுறது இல்ல, பூச்சி எதுவுமே கிடையாது. இது எப்படி இப்ப இது வரைக்கும் குல நோயெல்லாம் வராது, எந்த நோயுமே தாக்காது. இது எப்படி இப்ப கதிர் வர வரைக்குமே அடிப்பீங்களா? பறிகிறது வரைக்கும் அடிக்கலாம். பறிகிறதுனா 3 தடவை நடவு நட்ட பிற்பாடு 3 முறை. எவ்வளவு நாளைக்கு ஒரு நட்டு ஒரு 20 நாள் சென்று ஒரு இது அடிச்சு விட்டுருவோம். திரும்ப அப்புறம் ஒரு பறிச்சலுக்கு முன்னே களையெல்லாம் தனியா தான் எடுக்கணும். அந்த மாதிரி அது இப்ப நாங்க எங்களுக்கு ஒருத்தர் சொன்னாரு இந்த மாதிரி செய்யுங்க வேளாண்மை துறையில இருந்து. அவர் சொன்னதை வச்சு அதுல இருந்து இப்ப எல்லாருமே இது நம்ம ஊர்லயே எல்லாமே இருக்குதுங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் இடையில கை விட்டுட்டாங்க. எது எப்படி பண்ணணும்னு தெரியல. இந்த இப்ப கரைசல் அந்த மாதிரி வேற ஏதாவது பண்ணுவீங்களா? நெல்லுக்கு மட்டும் அந்த தான் அடிச்சிருக்கோம். கடலைக்கும் அடிச்சிருக்கு. கடலைக்கு இதே மருந்து கூட தம்பிக்கு நிலக்கடலைக்கு. ஆமா, நாங்க இங்க தயார் பண்ணி தம்பி வீட்டுக்கு கொடுத்து விட்டேன் ஆவரங்களாம். சரி அவன் அதை தான் உபயோகப்படுத்துறேன். நல்லா இருக்கு. எந்த நோயும் உள்ளது இல்ல. ஆமா, இந்த இலைய சுருட்டி புழு எல்லாம் அதுக்குள்ள இருக்குல்ல, இலை சுற்று நோய்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நல்லா கேட்குது. செடிங்களுக்குலாம் இதை போட்டு பார்த்துருக்கீங்களா? காய் இந்த மிளகா, தக்காளி அது நம்ம வைக்கல, போட்டு பாரு. அதெல்லாம் போவாங்க. இந்த மாதிரி விவசாய ரகசியங்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாய நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.